இப்ப 6ஆம் பாவம் எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் ரொம்ப தெளிவா படிச்சிடணும். 6ஆம் பாவம் அப்படின்னா என்ன? ருணரோக ருண ரிண ரோக சத்துருஸ்தானம். அப்போ அது அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு உறவு முறைகளை பற்றி நான் சொல்லிட்டு வரேன் பாருங்க. எல்லாரும் எழுதிக்கலாம். 1ஆம் பாவம் ஜாதகர், எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் பாவம் என்பது ஜாதகரின் குடும்பத்தில் உள்ளவர்கள். 3ஆம் பாவம் என்பது இளைய சகோதரன் சகோதரி மாமனார். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் 4ஆம் பாவம் என்பது தாய். 5ஆம் பாவம் என்பது முதல் குழந்தை. 6ஆம் பாவம் என்பது தாய் மாமன் சித்தியை குறிக்குது. 7ஆம் பாவம் என்பது கணவன் அல்லது மனைவி மற்றும் 2ஆம் குழந்தையை குறிக்கிறது. 8ஆம் பாவம் என்பது பிரச்சனை கொடுக்கும் நபர்கள். 9ஆம் பாவம் தந்தை. 10ஆம் பாவம் மாமி யார், ஆமாம். 11ஆம் பாவம் மருமகன் மருமகள் மூத்த சகோதரம், அதை குறிக்கிறது. 12ஆம் பாவம் ரகசிய நபர்கள் ரகசிய தொடர்புகள். இதெல்லாம் உயிர் காரகத்துவத்தை உறவுகளை தெரிந்து கொள்ளணும். இப்போ 1 3 5 7 9 11 மட்டும் இல்லை. இப்போ ஜாதகருக்கு பாருங்க, எல்லா பாவத்திலையும் உயிர் காரகத்துவம் உள்ளே ஒளிஞ்சிருக்குது. ஒளிஞ்சிருக்கா இல்லையா? அப்போ நாம் இப்போ பாருங்க, 6ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் பாவம்னா பகைகள்னு வருது. சரி, அப்போ எதிரின்னு அர்த்தம். எதிரி உருவாகுதல். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். இப்போ 6ஆம் பாவம் தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன். பாவ சம்பந்தம். எப்பவுமே ஜோதிடத்தில் பாவத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் பலன் சொன்னீங்கன்னா சரியாக வராது. இப்போ ஒரு மேச லக்கணம், 6ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். அவர் போய் என்ன பண்ணுறாரு, ஒரு சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் நிற்கிறார். சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் நிற்கிறார். இப்போ 6ஆம் அங்கே சந்திரன் லக்னம் என்றால் ஜாதகர், சந்திர திசை நடக்குது. திசை நடக்கும்போது எழுதிக்கணும் 1 எப்பவுமே எழுதிக்கணும். 1ன்னா ஜாதகர், 4வது திசை சந்திரன் வந்து திசை நடத்துகிறான், அதை 4ன்னு போட்டுக்கணும். அவன் நிற்கிற நட்சத்திர புள்ளி ஆயில்யம். அப்போ போட்ட உடனே 3 6ன்னு போடணும். புதனுடைய வீடு எது? 3 6. சரித்தானா? எப்படி பாவம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டானா? இப்போ பாருங்க, லக்னம் ஜாதகர் 4ஆம் இடத்துக்குரிய ஒரு திசை நடக்கும்போது வீடு மாற்றம், 3 என்பது மாற்றம், வண்டி மாற்றம், 3 என்பது வித்தல், நிலம் வித்தல். ஏன்? 6ஆம் இடம் கடன் தொல்லை அதிகமாகி தாயாருக்கு வைத்திய செலவு அதிகமாகி 6ன்னு வருதில்ல, நோய் இல்லையா? நோய் பிரச்சனைகள் அதிகமாகி கடனாகி வீட்டை வித்தல். எப்படி பலன் வருதா சார்? யாராவது ஒருத்தங்க பேசுங்க சார், இப்படியே உட்காராதீங்க. நந்தினிமா வந்துட்டீங்களா தங்கச்செல்லாம்? வந்துட்டீங்க. எப்படி இருக்கு ஐயா பலன்? எப்படி பாவ சம்பந்தத்தை சொல்றேன்னா, நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன், நேத்திக்கு ஒருத்தங்களுக்கு 3வது அதிபதி புதன் தசை, அவங்க என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற. இப்ப 6ஆம் பாவத்தை பத்தி எடுக்கிறோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். 6ஆம் பாவம் 1ஆம் பாவத்தோடு இருந்தால், இப்ப லக்னத்துக்கு 6ஆம் இடமான புதன் திசை நடத்துறார். அவர் வந்து லக்னம்ங்கிற மேச லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார், புதன் உட்கார்ந்துருக்கார். அப்ப என்ன ஆகும்? 6 1ஐ தொடர்பு கொள்ளுது. 1ன்னா கௌரவம், 6 சுய கௌரவத்தால் பகைன்னு எழுதுது. சுய கௌரவத்தால் பகை. அதே இது 6ஆம் வீட்டுக்குரிய திசை நடத்தி 2ஆம் வீட்டோட தொடர்பு வருது. லக்னத்துக்கு 2ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, மேச லக்னத்துக்கு 2ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பணத்தால் பகைன்னு எழுதுங்க. 6 தான் 2 தொடர்பு கொள்ளுது. புரியுதுங்களா? அப்போ 6ஆம் பாவத்துக்கு ஒரு திசை நடத்தி அவர் 3ஆம் பாவத்தில் இருக்கிறார் அப்படின்னா இளைய சகோதரத்தால் பகை. எப்படி ஈஸியாக இருக்கா? இது மாதிரி 12க்கு சார்ட் போட்டு வச்சுக்கணும். யார் கை தட்டுறது? பரிசுத்தரா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. வேறு யாரும் எனக்கு கை தட்டலை. ஆமாம், ராம்தாஸ் ஐயா அவர். அடுத்து 6ஆம் பாவம் 4ஆம் பாவத்தோடு தொடர்பு வருது. அப்போ 4ன்னா சொத்து, 4க்கு அது 3ஆம் பாவம் 6ஆம் பாவம் பரிணாமம் அடையுது. அப்போ தாய் வழி சொத்தால் ஒரு பிரச்சனை வருமா வராதா? வரும்.
வரும். 6ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட 6னா பிரச்சனை, அது 5, அப்போ பிள்ளைகளால் ஒரு பிரச்சனை வரும். 5ஆம் பாவத்தை அப்படியே ஆட் பண்ணி சேர்த்து வச்சுக்கணும். 6 ஒரு பிரச்சனை, 5 அவன் வயசை பொறுத்து சொல்லணும். 20 வயசுக்காரனா, 30 வயசுக்காரனா, 70 வயசுக்காரனா, அதை வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், அப்படி தானே? இப்படி நீங்கள் இணைக்கலாம். அப்போ 6ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோடு தொடர்பு வருதுன்னா என்ன ஆகும்? போட்டி, பந்தயம் அப்படின்னு நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டு பலன் சொல்லணும். 6ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட ஒரு தொடர்பு வருது அப்படின்னா பார்ட்னரால் பிரச்சனை வருது. 7 என்பது கூட்டு மனைவி, அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? ரைட், மனைவி நல்லா இருக்காங்களா? ஓகே. அப்போ 6ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு வந்தால் பார்ட்னரால் ஒரு பிரச்சனை. 6ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோட தொடர்பு வருது அப்படின்னா என்ன செய்யணும்? வேலையாட்களால் ஒரு பிரச்சனை. 6, 8னா வேலையாட்களால் ஒரு பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை. 6ஆம் பாவம் 9ல் இருந்தால் தந்தை வழியால் பிரச்சனை. 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோடு தொடர்பு வந்தால் தொழில் முறையில் ஒரு பிரச்சனை வரும். 6ஆம் பாவம் 11ஆம் பாவத்தோடு ஒரு தொடர்பு வந்தால் மூத்த சகோதரர்களால் ஒரு பிரச்சனை வரும். 6ஆம் பாவம் 11ஆம் பாவத்தோடு தொடர்பு வந்தால் மூத்த சகோதரர்களால் ஒரு பிரச்சனை. 6ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோடு தொடர்பு வந்தால் ரகசிய உறவால் பகை உண்டாகும். புரியுதா? இப்போ அதாவது 6ஆம் பாவ தொடர்பு, 6ஆம் பாவம்னா பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கடன் தொல்லை என்பதை குறிக்கிறது. அந்த 6ஆம் பாவம் எதன் வாயிலாக எப்படியெல்லாம் பிரச்சனையை தரும் என்பதை பற்றி தான் நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். அப்படி பார்க்கும் பொழுது 6ஆம் பாவம் 1 அப்படின்னா சுய கௌரவத்தால் பகை. 6 2ஆம் பாவத்தால் தொடர்பு கொண்டால் பணத்தால் பகை. 6ஆம் பாவம் 3ஆம் பாவம் இதோடு தொடர்பு கொண்டால் இளைய சகோதரத்தால் பகை. 6ஆம் பாவம் 4ஆம் பாவம் என்றால் தாய் வழி சொத்தால் பகை. 6ஆம் பாவம் 5ல் வந்தால் பிள்ளைகளால் பிரச்சனை. 6க்கு 6 தொடர்பு கொண்டால் போட்டி பந்தயங்களில் பிரச்சனை. 6க்குடைய திசை அது 7ஓடு தொடர்பு வந்தால், அதாவது 6ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோடு தொடர்பு வந்தால் பார்ட்னரால் பிரச்சனை. 6ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோடு தொடர்பு வந்தால் வேலையாட்களோட பிரச்சனை. இல்லை என்றால் கடன் அதிகமாகுதல், நோய் அதிகமாகுதல். 6ஐ வளர்த்து விடுவது 8, அப்படி எடுத்துக்கணும். 6ஆம் பாவம் 9 தந்தை வழியால் ஒரு பிரச்சனை. 6 என்பது ஒரு 10 தொழில் முறையில் ஒரு நெருக்கடி பிரச்சனை. 6 11 மூத்த சகோதரர்களால். 6 12 ரகசிய உறவால் பகை உண்டாகும் என்று சொல்லி இந்த 6ஆம் பாவத்தினுடைய பாவ சம்பந்தம் 1லிருந்து 12 பாவங்கள் வரையில் தொடர்பு கொண்டால் 6ஆம் பாவத்தின் காரகத்துவத்தை எடுத்து அந்த கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த பிரச்சனையோடு சேர்த்து கொள்ள வேண்டும். இப்போ 6 2ன்னு வருதும்போது பணத்தால் பகை வரும், பணத்தை கொடுத்துரும். ஏன்னா 6 2 10 ஒரு கூட்டணி. 6 7 8 9 10 11 12 1 2. ஏன்னா 6இன் திரிகோணங்கள் நன்மை செய்யும், 6இன் திரிகோணங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அங்கே திரிகோணத்தில் அப்போ அது பணத்தை கொடுத்துரும். 6 என்பது அது ஒரு 2ஆம் பாவத்தினுடைய கூட்டணி, தனபாவத்தின் கூட்டணி, தனபாவத்தின் குடும்பம். நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப தெளிவாக காயினும். 6னா நெகட்டிவ் நினச்சிடக்கூடாது, எதுக்கு நெகட்டிவ்னு இருக்கணும். கொஞ்சம் பிரச்சனை வருமே, உங்கள் அம்மாவோட கொஞ்சம் மல்லு கட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார், அழகாக இருக்கும். அப்போ அதை நம்ம சொல்ல தெரியணும். இப்படி பலன் சொல்லி